கோபால் கிருஷ்ணன் அகெயின். அண்ட் நான் வந்து இப்போ ஹெவி மெட்டல்ஸை பற்றி ஷேர் பண்ணேன். இந்த ஹெவி மெட்டல்ஸ் ஓகே நம்ம உடலுக்கு போடுச்சினாக்கா நம்மளோட செல் எல்லாமே வந்து செயல் இழந்துடும். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி டீடாக்ஸ் பண்ணுறது, அதனால தான் அடிக்கடி நம்மளுக்கு வந்து நோய் வாயுவில் வந்து நம்ம கஷ்டப்படுறோம். ஓகேங்களா? இது வந்து தவிர்க்க முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த ஏரால இந்த காலகட்டத்தில் 2025 வந்து என்ன சொல்லுவாங்க, ரொம்ப டிஜிட்டல் காலகட்டத்தில் வந்து நம்ம எதுவுமே தவிர்க்க முடியாது. ஓகே. அண்ட் இந்த ஹெவி மெட்டல்ஸ் கூட நம்ம உள்ளுக்கு போகிறதும் வந்து தடுக்கவே முடியாது. நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சொந்தமாக நீங்கள் இந்த சாப்பாட்டு முறையை நீங்கள் சேஞ்ச் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. ஓகே. அண்ட் இது போய் நம்மளுக்கு ஹெவி மெட்டல்ஸ் போய் உள்ளுக்கு போய் நம்மளோட செல்ல எல்லாமே வந்து செயல் இழந்துரும். அதனால தான் இப்போ நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் கேள்விப்படுறது வந்து அதிகமாக பேருக்கு வந்து கேன்சர் வருது. ஓகேங்களா? ஏன்னாக்கா ஹெவி மெட்டல்ஸ் நம்ம உள்ளுக்கு போக 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 நம்ம அதை வெளியாக்குறது இல்லை. உள்ளுக்கு வந்து கெட்டது போகும்போது எப்படி வந்து நம்மளோட செல், நம்ம மசில், நம்ம டிஷ்யூ இதெல்லாம் வந்து எப்படி வந்து அதோட வேலையை அது செய்யும். அதனால தான் சளி, காய்ச்சல், இரும்பல், என்னது தோல் வியாதி, அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக சைனஸ் வருது, அதிகமாக வந்து நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது, நம்மளுக்கு கட் ப்ராப்ளம் வருது, நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது, கிட்னி ப்ராப்ளம் வருது. ஓகே. ஸோ இதெல்லாம் வர்றது காரணம் வந்து நம்ம உள்ளுக்கு ஹெவி மெட்டல்ஸ் உள்ளுக்கு இருக்கிறதுனால தாங்க. ஸோ அதனால சிம்பிள் வே, நீங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ண வேணாம். நான் வந்து போன வீடியோவில் வந்து நான் என்ன ஷேர் பண்ணியிருப்பேன்னா, இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ அம்மாவுங்க வந்து சமைச்சு கொடுக்குற சாப்பாடு வந்து ஏதோ ஒரு அளவு நியூட்ரிஷன் தான் இருக்கும். ஓகே. அவங்க மேலேயும் தவறு கிடையாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டில் என்ன இருக்குமோ, ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அதை எடுத்து தான் சமைச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஹோம் குக், வெளியேனா வந்து நிறைய எண்ணெய், நிறைய என்னது சீசனிங்லாம் பைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஹோம் குக் பண்ணுறாங்க. பட் ஸோ கிரேட்ஃபுல் இப்போ உள்ள மதர்ஸ், இப்போ உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே. ஸோ அவங்க வந்து இருக்கிறத தான் வந்து சமைக்க முடியும். ஆனால் நம்ம வந்து ஆஸ் அ மதர் போயிட்டு என்னென்னமோ போயிட்டு நம்ம வைட்டமின்ஸ்லாம் வாங்கி கொடுப்போம். ஐயோ பிள்ளைங்களுக்கு நம்ம சத்தான பொருள் நம்ம கொடுக்கல, நம்ம இது வாங்குவோம், மல்டி வைட்டமின், வைட்டமின் சி, என்னென்னமோ வாங்குவாங்க, ஒமேகா அது இதுன்னு வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா என்னது உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் மேலே, உங்கள் ஃபேமிலி மேலே வந்து அக்கறை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சூப்பர் ஃபுட், ஓகே, ஃபங்க்ஷனல் ஃபுட் நீங்கள் வந்து இந்த ஸ்பிருலினா வந்து வாங்கி அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஓகே, கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியே வந்து நியூட்ரிஷன் சாப்பாடு சாப்பிடுவாங்க. வீட்டு ஹோம் குக்கும் சாப்பிடுவாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மனசு திருப்தியாக இருக்கும். நம்ம வந்து நியூட்ரிஷன் வந்து இங்கே போகுது, அவங்களுக்கு செல்லுக்கு போகுது. இப்போ நம்ம அவசரமாக வேலை முடிஞ்சு வந்து சமைக்கிறதுலாம் வந்து நம்ம வயிறுக்கும் நம்ம வாய் ருசிக்கும் தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் செல்லுக்கு வந்து இப்போ நான் சொன்னேன்ல, எல்லா செல்லும் வந்து செயல் இழந்துரும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த செல்லுக்கு யார் சாப்பாடு கொடுக்குறா? யாருமே சாப்பாடு கொடுக்கலையே. ஸோ அந்த செல்லுக்கு வந்து நம்ம போதுமான நியூட்ரிஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கும் அது வேலை செய்யும். அது வந்து டிடாக்ஸ் பண்ணி வெளியாகும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்பிருலினா வந்து டிடாக்ஸ் பண்ணுற தன்மை இருக்குது. ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் வெளியாகிடும். இப்போ ஹெவி மெட்டல்ஸ் எல்லாம் வெளியாகிடுச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, ஃபோக்கஸாக இருப்பீங்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்கூலுக்கு போய் அப்படியே சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட செல்லாம் வந்து சாப்பாடு கிடைக்கல, வயிறுக்கு தான் சாப்பாடு இருக்குது. அவங்க செல்லுக்கு சாப்பாடு கொடுக்காதனால தான் அவங்க வந்து ரொம்ப சோர்வம். அவங்க மட்டும் இல்லைங்க, வயசானவங்களும் சரி, நம்மளும் சரி, எல்லாருமே என்டையர் இந்த வேர்ல்டில் வந்து இப்படி தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன இந்த ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட், சூப்பர் ஃபுட் வாங்கி கொடுத்தாலே போதுங்க. அவங்களோட டெய்லி லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு அஸ்திவாரம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஷேரிங். தேங்க்யூ ஸோ மச்.